Daily. Taste the Daily. மணி 9:45 தான் ஆகுது. பிரியாவை 10 மணிக்கு தானே வர சொல்லியிருக்கேன். அவன் வரதுக்குள்ள சாமிக்கு ஒரு சல்யூட்டை போடுவோம். அம்மா, என் வாழ்க்கையோட முதல் அத்தியாயத்தை அஞ்சலிங்கிற மத யானை தாறுமாறா மிதிச்சு நாசம் பண்ணிட்டு போயிட்டா. என்னோட 2வது அத்தியாயத்திலேயாவது பிரியா உள்ள வந்து சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா மனசுல இருக்கிற தைரியம் பிரியா கிட்ட பேசும்போது வரல. விஷயத்த சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா தைரியமே வரல. ரெஸ்டாரண்ட்ல என் லவ் சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்கான தைரியம் இல்லை. அதான் சொல்லாம போயிட்டேன். ஆனா உங்க சன்னதியில பிரியா கிட்ட என்னோட லவ் சொல்லணும்னு ஒரு முடிவோட இருக்கேன். அதுக்கான தைரியத்தை நீதாமா கொடுக்கணும். பிரியாவுக்கும் என்ன பிடிக்கணும், என் காதலை அவ ஏத்துக்கணும், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும். எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண அஞ்சலிக்கு முன்னாடி நான் சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும்மா. ஏன் இலக்கியா, இந்நேரம் கார்த்திக் பிரியா கிட்ட பேசி அவன் மனசுல இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிருப்பான்ல? அத்தை சொல்லிட்டு இங்க தானே வரப்போறான், அப்ப கேட்டுக்கலாம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா, உனக்கு என்ன, என்னோட ஆர்வம் உனக்கு என்ன புரியும்? சீக்கிரமா கார்த்திக் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிட்டு 2 பேருக்கும் கல்யாணம் ஆனா அதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியா இருப்பேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாரு பாரு, யாரு பாரு, எங்க அம்மா தான் போன் பண்றாங்க. ஹலோ, சொல்லுமா. இலக்கியா, உன் கொழுந்தனார் கோயிலுக்கு போயிருக்காரா? ஆமா. அது எதுக்கு நீ கேக்குற? ஒரு ஆபத்து கார்த்திகை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவர் கோயில இருக்க வேணாம். நீ உடனே அவருக்கு எப்படியாவது தகவல் சொல்லி காப்பாத்து. கார்த்திக்கு ஆபத்தா? என்னமா சொல்ற? என்ன சொல்ற? என்ன ஆச்சு? ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. அம்மா, நீ கொஞ்சம் தெளிவா சொல்றியா? கார்த்திக்கு என்ன ஆபத்து? யாரால என்ன? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஞ்சலி சிந்தாமணி கிட்ட என்ன சொன்னானா, எப்படியாவது கார்த்திக் இப்ப நேரா கோவிலுக்கு போறானா. நான் அங்க போய் அவனை பார்த்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு உறுதியா நிக்க போறேன். ஜனங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அவனால என்ன திட்டவோ சண்டை போடவோ எதுவுமே பண்ண முடியாது. அவமானத்துல இருந்து தப்பிக்க கார்த்திக் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயே தீரணும். ஐயோ, என்னம்மா? கோயில்ல வச்சு 4 பேருக்கு முன்னாடி கார்த்திக் அவமானப்படுத்தி அவளை மறுபடியும் எப்படியாவது ஏத்துக்க வைக்கணும்னு அஞ்சலி ஆவேசமா அங்க கிளம்பி போய்கிட்டு இருக்காமா. ஐயோ கடவுளே, இந்த அஞ்சலி என் புள்ளைய நல்லபடியா வாழவே விட மாட்டா போல இருக்கே. ஐயோ அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா, கார்த்திக் கோவிலுக்கு போறது அஞ்சலிக்கு எப்படி தெரிஞ்சது? அது எப்படின்னு தெரியல, ஆனா அஞ்சலி போற வேகத்தை பார்த்தா கார்த்திக் மட்டும் அவ கண்ணுல பட்டுட்டா பெரிய பிரச்சனையே வெடிச்சிரும். இலக்கியா, எப்படியாவது போய் கார்த்திகை காப்பாத்துமா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நாம நினைச்ச மாதிரியே தான் அஞ்சலி கரெக்டா பண்றா. ஆனா கார்த்திக் பிரியாவை அவ்வளோ சீக்கிரம் அஞ்சலியை பார்க்க விட்டுற கூடாது. கண்டிப்பா அந்த அஞ்சலிக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டியே ஆகணும். இலக்கியா, என்னம்மா? இலக்கியா, என்ன ஆச்சு சொல்லு. ஐயோ அத்தை, கார்த்திக் இப்ப கோவிலுக்கு போற விஷயம் அஞ்சலிக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அவ அங்க போய் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண போறாளா அத்தை? ஐயோ, போச்சு போச்சு, என் பிள்ளையோட வாழ்க்கை போச்சு. இப்பதான் அந்த பிரியா மூலமா கொஞ்சமாச்சும் கார்த்திக் சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். அதுல இப்படி மண்ணெள்ளி போட்டுட்டாலே இந்த பொண்ணு. ஐயோ, பிரியாவும் வந்து இல்லன்னு நினைச்சா அவன் மறுபடியும் குடிகாரன் ஆயிடுவான். இல்ல இலக்கியா, இல்ல, இதை இப்படியே விடக்கூடாது. நீ ஒண்ணு பண்ணு, நீ உடனே கார்த்திக்கு போன் பண்ணு. கோயிலுக்கு போக வேண்டாம், உடனே திரும்பி வர சொல்லு. கால் பண்ணு. சரிங்க அத்தை.
Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.